வலைதளத்தில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட டயட் பிளானை சொல்லி, இந்த டயட் பிளான் மூலமா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு, என்னோட அப்டமன்லாம் ஃபிளாட் ஆச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாழ்ற லைஃப் ஒன்று தான், அதில் ஃபுட்டை குறைச்சி நம்மளை வருத்திக்க வேண்டாம், நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க, இது வரைக்கும் கூட ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் டாக்டர் கிட்ட செக் பண்ணி மெடிசன் சாப்பிடுங்க, மற்றபடி ஸ்லிம் ஆகி நமக்கு எந்த யூஸும் இல்லை, தொப்பையா இருந்துட்டு போகட்டும், யாரு பேச்சையும் கேட்காம நல்லா சாப்பிடுங்க. இப்படிதான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, மிஸ்லீட் பண்ணுவாங்க. உணவுல கட்டுப்பாடு இல்லாம உணவுல ஏதோ நம்ம பிழைகள் செஞ்சு நம்ம கட் நம்மளோட குடல் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிமைனிங் லைஃப் வந்து ரொம்ப சங்கடமாயிடும். நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு செட் பண்ற கோல்ஸ் பார்த்தீங்கன்னா LIFE அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லே ஃபவுண்டேஷன், ஒரு ஃபிட்னஸ், அதுக்கு வந்து ஒரு அடித்தளம் வந்து முதல்ல அமைக்கணும். அதுக்கு ஒரு 3 months 6 months வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் போதும், நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் டெவலப் ஆகும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிஃபிகேஷன் ஸோ அது வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அந்த பயிற்சிகளை செய்யணும். நல்லா ஓடுறதுக்கோ, நல்லா வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா இன்னும் நிறைய வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கோ அந்த இன்டென்சிஃபிகேஷன், அந்த ட்ரைனிங் ப்ராசஸை ரொம்ப டிசிப்ளின்டாக இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபியட்டுங்கிறது வந்து நம்ம நினச்ச கோல், நம்ம அடித்தளம் போட்டாச்சு, ஸ்ட்ராங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு, இப்போ நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும். அது வந்து ஃபேட் லாஸாக இருக்கலாம், வெயிட் லாஸாக இருக்கலாம், மசில் டெஃபினேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். பட் அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்டியூர் த எக்ஸலன்ஸ். ஸோ நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டு அப்படி விட்டுறக்கூடாது இல்லையா, அதை நம்ம அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கும் மேலே ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஃபிட்னஸ் ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு ஃபிட்னஸ் கோல் அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே ஒரு ஃபிட்னஸ் கோலை செட் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. நம்ம ஏஜ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஹையர் அண்ட் ஹையர் கோல் செட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம முயற்சி செய்யும் போது நம்மளுக்கு நிறைய டிமோட்டிவேஷன், நம்ம வேற யாரும் பண்ண வேண்டாம், நம்மளுக்கே டிமோட்டிவேஷன் வரும். ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஒரு 6 rounds நம்ம பிளான் பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்கும் போதே இன்னைக்கு ஒர்க் அவுட் நிப்பாட்டிடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் அந்த தடங்களை தாண்டிட்டு அடுத்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் நம்ம பண்ணிட்டு கடைசியில் அந்த ரிசல்ட்டை பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்னைக்கு பெட்டராக இருக்கும். இந்த எண்ணத்தை கண்ணாயா ஸ்டைலில் என்னத்தை எக்ஸசைஸ் பண்ணி, என்னத்தை சாப்பிட்டு, என்னத்தை தூங்கி, என்னத்தை வாழ்ந்து அப்படின்னு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப் இல்லாமல் நம்ம தளர்த்தி நம்மளை ஒரு பேஷண்ட் ஆக்கி நமக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ்டீரியஸ் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்ல என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. இவங்கள்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.